ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் தின பொருத்த சம்மந்தப்பட்ட, அதாவது திருமண பொருத்தம் 12 பொருத்தங்கள் இருந்தால் கூட கடந்த நிகழ்ச்சியில் தின பொருத்தம் என்றால் என்ன, தின பொருத்தத்திற்கான சிறப்பு என்ன அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்த்தோம். அந்த வரிசையில் திருமண பொருத்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் 2வது பொருத்தமாக கொடுக்கப்பட்டுள்ள கன பொருத்தம் என்றால் என்ன, கன பொருத்தத்திற்கான சிறப்புகள் என்ன, மதிப்புகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். பொதுவாகவே திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு தான் பொருத்தம் பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட இருவருக்குமே கன பொருத்தம் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய சூழலை திருமண பொருத்த சாஸ்திரம் வருத்தம் இல்லாமல் சொல்லி வச்சிருக்குது. கன பொருத்தம் எதற்காக பார்க்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பொதுவாகவே மனுஷாளுக்கு தேவகணம், ராட்சசகணம், மனுஷகணம் அப்படிங்கிற 3 கணங்கள் இருந்துட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி கணங்கள் இருந்துட்டு இருந்தால் கூட 3 கணங்கள் அப்படிங்கிறது ஈஸியாக இலகுவாக பிரிச்சிடலாம். ஆனால் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா தேதி மாறுது, திதி மாறுது, நட்சத்திரம் மாறுது, லக்னம் மாறுது, எல்லாவற்றுக்கும் மேலாக கிழமை மாறுது, அதற்கு மேலாக உங்களுடைய மனுஷ மனம் மாறும் இல்லையா? ஒரே மாதிரி மனசு எல்லோருக்குமே ஒரே மாதிரியாக இருக்கிறது இல்லை. நீங்கள் எவ்வளவு கல்வி கற்றுக்கிட்டாலும், எவ்வளவு படிப்பு படிச்சுக்கிட்டாலும், எவ்வளவு யோகா பண்ணினாலும், எவ்வளவு சிந்தனை இருந்தாலும், எவ்வளவு பொறுமை இருந்தாலும் ஒரே மாதிரியான மனசு ஒரே மாதிரியாக எல்லோருக்கும் இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது யதார்த்தம். அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பதார்த்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது, அதாவது சாதாரணமாகவே இந்த கணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கணங்களும் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா எக்கணமும், அதாவது முக்கணமும் எக்கணமும் நற்குணமாக இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி கணவன் மனைவி எல்லோருக்குமே நீங்கள் நல்லவராக இருக்கிறீங்களே இல்லையோ, கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் எல்லா நேரங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது ஒருவருக்கொருவர் பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்துறது. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் நடித்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கல்யாணம் பண்ணிட்டோமே சொந்த பந்தங்களுக்காகவோ அல்லது அக்கம் பக்கத்துக்காகவோ அல்லது கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படிங்கிற கௌரவத்துக்காக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் நிறைய இடத்துல இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் உண்மையாலுமே உங்களுக்குள்ள வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்கணும் அப்படின்னா அதற்கு கன பொருத்தம் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்துட்டு இருக்கணும். அதாவது எந்த கணமாக இருந்தாலும் இத்தனை மணி நேரம் அப்படிங்கிறது, காலையில் நேரம் சுறுசுறுப்பாக இருந்தோம், மதிய நேரம் ஓய்வாக இருந்தோம், மாலை நேரம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எந்த நேரமாக இருந்தாலும் எந்த கணமாக இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு கணம் கூட பிரியாத, ஒரு கணம் கூட கோபம் வராத, ஒரு கணம் கூட வெறுக்காத ஒரு நல்ல சூழல் ஏற்படணும் அப்படின்னா அதற்கு கணப்பொருத்தம் இருக்கணும். சண்டை வரலாம், சச்சரவு வரலாம், பிரச்சனை வரலாம், பிடிவாதம் இருக்கலாம், அதுதான் நல்ல குடும்பம். ஆனால் எந்த கணத்திலும் தன்னுடைய கணவர் தன்னுடைய மனைவி அப்படிங்கிற அந்த பந்தத்தை விட்டு கொடுக்காத ஒரு சூழல் இருக்கணும் இல்லையா? அந்த சூழலை ஏற்படுத்தக்கூடிய கணம் தான் இந்த கணப்பொருத்தம். இந்த கணப்பொருத்தம் வைங்களே, கணவன் மனைவி இருவருமே ஒரு பேச்சுக்காகவோ சந்தர்ப்பத்திற்காகவோ அல்லது காசு பண விஷயங்களுக்காகவோ சின்ன சின்ன சண்டை போடலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டு மனசார அவங்களுக்கு சண்டை வராது, மனசார கோபம் வராது. கோபம் வர்ற மாதிரி நடிக்க முடியும், கோபம் வர்ற மாதிரி கத்த முடியும், கோபம் வர்ற மாதிரி பேச முடியும். ஆனால் அடுத்த நிமிடமே பார்த்தீங்கன்னா எவ்வளவு கோபப்பட்டாங்களோ அதற்கு மேலே ஒருவருக்கொருவர் ஆசைப்படக்கூடிய மிகப்பெரிய அசாத்தியத்தை கொடுக்கக்கூடிய பொருத்தம் இந்த கணப்பொருத்தம். அதனால தான் கணப்பொருத்தம் அப்படிங்கிறது. காதல் பொருத்தம் அப்படிங்கிறது ஏக வசனமாக பேசிக்கலாம். ஆனால் கணப்பொருத்தம் அப்படின்னா காலம் போன கடைசியில் கூட, அதாவது இவங்க இருவருமே முதுமை அடைஞ்சது கூட இளமையில் மட்டும்தான் நீங்கள் அழகாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத விட முதுமையிலும் நீங்கள் மிகப்பெரிய அழகாக இருக்கக்கூடிய முன் அம்சத்தை முன்னேற்பாடாக கொடுக்கக்கூடிய அம்சம் இந்த கணப்பொருத்தம். ஆக திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது இந்த கணப்பொருத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கச்சிதமாக பார்ப்பது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு பக்குவமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.